வணக்கம் நண்பா. டுடே நம்ம யாரோட இன்கம் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மிஸ்டர் தமிழ் சேனலோட இன்கம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மிஸ்டர் தமிழ் சேனலோட இன்கம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் தமிழ் சேனலை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூவி ரிவ்யூ சேனலுங்க. மூவியை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு சேனல். பல லாங்குவேஜில் தரமாக இருக்கக்கூடிய மூவிகளை தமிழில் நமக்காக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர் தான் மிஸ்டர் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்டர் தமிழ் சேனலால் மிஸ்டர் தமிழ் இன்டர்நேஷனல் மூவி சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா $584 இருந்து $900 வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் இருந்தாலும் சோசியல் எஸ்டிமேட் சொல்றது நம்ம நம்பக்கூடாது. அதனால தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் அவர் போன மாதம் மட்டும் எத்தனை வீடியோஸ் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு சொல்லி நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தோம்னா போன மாதம் அவர் வெறும் 4 வீடியோஸ் தான் போட்டிருந்தாரு. அந்த 4 வீடியோஸ் மட்டும் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா 14,93,000 வியூஸ் வந்து போன மாதம் மட்டும் அவர் போட்ட 4 வீடியோஸ் கொண்டு வந்திருக்கு. அதுபடி பார்த்தோம்னா 1000 வியூஸ்க்கு இவரோட சேனல் வந்து என்ன லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரோட சேனல் வந்து மூவிஸ் ரிவ்யூ சேனலில் வருங்க. அதனால 19 $44 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம 40 நாள் எடுக்க வேணாம், $30 அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் அவங்களுக்கு போன மாதம் மட்டும் போட்ட வீடியோஸ்க்கு 44,790, அதாவது $45,000 போன மாதம் மட்டும் உங்க போட்ட வீடியோஸ்க்கு வந்துருக்கு. என்ன ப்ரோ ரொம்ப கம்மியாக சொல்றீங்க, வெறும் 45,000 மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்க இந்த சேனலுக்கு ரொம்ப கம்மியாக தான் அமௌண்ட் வந்திருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வெறும் 42 வீடியோஸ் மட்டும் தான் அவங்க போஸ்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இன்னும் இது மாதிரி நிறைய சேனல் இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இது மாதிரி இன்னும் அவங்க 6 சேனல் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சேனலும் ஹாலிவுட் மூவிஸ் தனியாக சேனல், இந்தியன் மூவிஸ் தனியாக சேனல், இன்டர்நேஷனல் மூவிஸ் தனியாக சேனல், சீரிஸ் தனியாக சேனல், புக்கு தனியாக சேனல், ஸ்டோரிஸ் தனியாக சேனல் சொல்லி இது மாதிரி இன்னும் 6 சேனல் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சேனலுமே அவங்க ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு சேனலுக்கு நம்ம எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி சீக்கிரமாக பார்க்கலாம்.